இங்க ஒருத்தர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட பொண்ணுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முட்டையை வச்சு எதையா செய்ய ட்ரை பண்ணி தீஞ்சு போய் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடுறாரு. இப்ப இவர் ரெடி பண்ண லஞ்ச் பாக்ஸ் டேபிள் மேல வச்சுட்டு கூடவே ஒரு லெட்டர்ல இனிமேல் நான் தான் லஞ்ச் ரெடி பண்ணுவேன்னு எழுதி வச்சுட்டு ஆபீஸ் போயிருக்காரு. அதை பாக்குற அவரோட பொண்ணாலே நம்ப முடியல. ஏன்னா இவங்க டைவர்ஸ் ஆன நாள்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸோட லஞ்சை தான் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருக்கா. சோ பொண்ணு சாப்பாடுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு சீக்கிரமா எழுந்திருச்சு செஞ்சு கொடுத்து விடுறாரு. சரின்னு அதை எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போறா. அங்க போய் லஞ்ச் டைம்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிட்டா ஒரே உப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம தீஞ்சு போன வாசனையில சுத்தமா சாப்பிட முடியல. இத பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் உடனே அவங்க லஞ்சை ஷேர் பண்றாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுறா. அன்னைக்கு நைட் அவங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு இனிமேல் சமைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்பயும் விடாம அவர் சமைச்சு கொடுத்துட்டே தான் இருக்காரு. ஏன்னா பொண்ணு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு கொடுத்து விடுறாரு. ஒரு நாள் சரியா வேகாம வச்சிடுறாரு, இன்னொரு நாள் தீஞ்சு போய் வச்சிருக்காரு. சோ எப்படி சமைக்கிறதுன்னு இன்டர்நெட்டை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறாரு. சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா கூட நூடுல்ஸ் யாவது செஞ்சு கொடுத்துறாரு, தவிர பட்னி அனுப்ப மாட்டேங்கிறாரு. அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எப்படி இருக்கும்னு பயந்துகிட்டே தான் அந்த பாக்ஸ் திறக்கிறா. ஒரு நாள் ஸ்கூல் ஃபுல்லா ஏதோ கெட்ட வர அடிக்குதுன்னு சொல்றாங்க. இவளுக்கு உடனே இவரோட லஞ்ச் பாக்ஸ் மேலதான் டவுட் வருது. அதை எடுத்துட்டு போய் ஸ்கூலோட மொட்டை மாடியில வச்சு திறந்து பார்த்தா உள்ள வச்சிருந்த சாப்பாடு கெட்டு போயிருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப சீக்கிரமா செஞ்சு கொடுத்து வருது, லஞ்ச் டைம்குள்ள கெட்டு போயிருது. இப்படியே அப்படி இப்படின்னு 6 மாசம் ஓடிடுது. பார்த்த இப்ப அவங்க அப்பா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுறாரு. ஒவ்வொரு நாளும் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி சீக்கிரமா எழுந்திரிச்சு விதவிதமா செஞ்சு கொடுத்து விடுறாரு. ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து நாளையில இருந்து என்னோட ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து 2 பாக்ஸா கொடுங்கன்னு கேக்குறா. அதுக்காக அவர் இன்னும் சீக்கிரமா எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு 2 பாக்ஸ் செஞ்சு கொடுத்து விடுறாரு. பார்த்தா இத்தனை நாள பொண்ணு சாப்பாடுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு தூக்கத்தை விட்டு செஞ்சு கொடுத்து விட்டா. அதை இவதான் சமைச்சாலும் பொய் சொல்லி அவ பாய் ஃப்ரெண்ட் கொண்டு போய் கொடுக்குறா.